வணக்கம். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் என்ஐஏ சோதனை 2 தினங்களுக்கு முன்பாக நடந்தது. எல்லாருக்கும் தெரியும். நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பிரபல யூடியூபர் சாட்டை துறைமுகன் வீடுகளிலும், நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை செயலாளர் தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்களிடமும், நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் அவர்கள் வீடுகளிலும், தென்னகம் யூடியூபர் தம்பி விஷ்ணு வீடுகளிலும் இதேமாரி என்ஐஏ சோதனை நடந்தது. 2 தினங்களுக்கு முன்பாக நடந்தது. என்னத்த ஆவணங்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டனங்கிறத அவங்களே ஒரு ரசீது கொடுத்துட்டு போயிருக்காங்க. சாட்டை துறைமுருகன் வீடுகளிலிருந்து தலைவரின் பிரபாகரனின் எழுச்சி வடிவம் என்ற புத்தகத்தை எடுத்திருக்காங்க. அண்ணன் சீமான் எழுதிய திருப்பி அடிப்பேன் என்ற புத்தகத்தை எடுத்திருக்காங்க. அதுதான் ஆவணமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுதான் செய்தி. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஊடகத்தில் அச்சு பத்திரிகையில் தினமலர்லையும் தினகரன்லையும் நாம் தமிழர் கட்சி வீடுகளில் என்ஐஏ சோதனை முக்கிய ஆவணங்கள் சிக்கின அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியை கைப்பற்ற சாட்டை துறைமுருகன் முயற்சி செய்தார், பல கோடி ரூபாய் வசூல் செய்தார் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு யாரு இந்த செய்தியை சொல்லியிருப்பா? என்ஐஏ அதிகாரிகள் சொல்லியிருக்கணும், ஒரு கடிதமா கொடுத்துருக்கணும், இல்ல அறிக்கையா கொடுத்துருக்கணும் பத்திரிகைக்கு. அதே மாதிரி ஒண்ணுமே அவங்க ஆவணத்தையே காட்டல. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள்கிட்ட இதே மாரி ஒரு நாம் தமிழர் கட்சி மீது ஒரு எப்படி சொல்றது, ஒரு அவதூறை மக்கள்கிட்ட பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை அவங்க ஒரு ஊடகத்தின் வாயிலா அவங்க அனுப்புறாங்க. பாத்தீங்கன்னா தினமலருக்கு தெரியும், உங்களுக்கு ஆரிய பத்திரிகை உங்களுக்கு தெரியும், தினகரன் திராவிட பத்திரிகை, இதுல 2ல தான் செய்தி வந்திருக்கு. நீங்க பாத்துங்க, ஆரியமும் வேற இல்ல, திராவிடமும் வேற இல்ல. ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்றாங்க, இதே போல பின்னொரு காலத்தில் ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து கைகோர்ப்பார்கள். இந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் இந்த வளங்களுக்கும் எதிராக 2 பேரும் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எல்முருகன் மத்திய இணையமைச்சர் சொல்லியிருக்காங்க, பிஜேபியில் இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் சொல்லியிருக்காங்க, இதே மாதிரி நாம் தமிழர் நிர்வாகிகள் இந்த தேச உறவுகள் செயலில் ஈடுபடுவாங்க, அவருக்கு பேர் இன்னும் வழக்கு பாயும், அவருக்கு பேர் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியினர் எதற்கு தேசத்துக்கு எதிராக இருந்தாங்க சொல்லுங்க. நீங்க தான் தேசத்துக்கு எதிராக இருக்கீங்க. நீங்க பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், காட்டுப்பள்ளி துறைமுகமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீங்க இந்த வள வேட்டையை நீங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறீங்க. மத்திய மாநில அரசு எடுத்து கொடுக்குறீங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாய நிலங்கள் 5000 ஏக்கருக்கு மேல நீங்க கையகப்படுத்தி நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. அப்ப விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல இந்த துறைமுகத்துல நீங்க ஆலய விரிவாக்கம் பண்றீங்க, துறைமுகத்தை விரிவாக்கம் பண்றீங்க. அதை நாம் தமிழர் கட்சி எதுக்குது? எங்க அண்ணன் சீமான் கடுமையாக இருக்கிறாங்க. மக்களோட பாதிக்கப்பட்ட மக்களோட நிக்கிறாங்க. அதெல்லாம் உங்களால பொறுத்து கொள்ள முடியல. அந்த அம்மனியா வாயு வெளியானுச்சு, அங்கோட மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி நிக்குது. அது உங்களுக்கு பொறுக்கல. அந்த கோரமண்டல ஆலையை நிரந்தரமா இழுத்து மூடணும்னு சொல்லி எங்கள் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது. அதுதான் நாங்க செய்யறது. இந்த தேசத்துக்கு நாங்க நலனுக்காக நாங்க நிக்கிறோம். நீங்க இந்த தேசத்தை சுரண்டி கொடுப்பதற்கு, தேசத்தை வறண்ட பூமியை ஆகிறதுக்கு நீங்க திமுகவும் பிஜேபியும் ஆர்வம் காட்டி நிக்கிறீங்க. அதனால என்ன சொல்றீங்க, இந்த தேசத்தை காக்கும் இந்த நாம் தமிழர் கட்சிய நீங்க என்ன தேசத்தை விரோதம் தானே செய்யறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பொய் வழக்குகளை நீங்க புரியுறீங்க. இதுல நாம் தமிழர் கட்சியினர் யாருமே அச்சப்பட மாட்டாங்க. ஏன்னா நாங்க சவர்கரின் காலை நக்கி பிடிக்க வந்த கூட்டம் இல்ல. நாங்க தலைவர் பிரபாகரனின் வழிவழி வந்த பிள்ளைகள், எங்க சீமானின் தம்பிகள். நாங்க இதை கண்டு நாங்க அச்சப்பட மாட்டோம். எங்க அண்ணன் சீமான் சொல்றதுதான், சிறை என்றால் அது நிறை, வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்கு அப்படின்னு எங்க அண்ணன் சொல்றாரு. அதனால எங்க தம்பிகள் யாருமே இந்த வழக்குக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. 2 தினங்களுக்கு முன்பாக திருச்சியில ஈழ உறவுகளை சிறப்பு முகாமில் இருந்து விடுதலை செய்யணும். அது சிறப்பு முகாம் இல்ல, சித்திரவதை முகாம். அது விடுதலை செய்யணும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நான் உட்பட எங்க பகுதியில் உள்ள நிறைய பேர் போயிருந்தோம். அங்க ஒருவர் பார்த்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், ஐயோ என் வீட்டுக்கு வரல சின்னையே வரல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அப்ப எண்ணெயை வச்சு நீங்க அச்சுறுத்தல் நினைச்சீங்க. அது ஒரு காமெடி பொருளாய், அது நாம் தமிழர் கட்சியினர் ஒரு காமெடி பொருளா அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கிய பொறுப்பாளர்கள் மட்டும் இல்ல, உறுப்பினர்கள் கூட
என் வீட்டுக்கு என்னையும் இல்லையா, என் வீட்டுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறது போல ஒரு சூழ்நிலை ஆயிட்டு. அதனால நீங்க பாருங்க, இப்போ வந்து இது வந்து என்ஐஏ வந்து பரிசோதனை பண்ணுது. நம்ம தமிழக அரசு அதை கண்டிக்கல. எதுக்கு என்ஐஏ சோதனை, என்ன ஆவணங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையோட விடல. ஏன்னா அது கொண்டாடுது. மாறா என்ன சொல்லுது, என்ன செய்யுது திமுக, இந்த நாம் தமிழர் கட்சியினர் வீடுகளில் எப்படி பரிசோதனை பண்ணத அது கொண்டாடுது. திமுக கட்சியினராக இருக்கட்டும், ஐடி விங்கா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. சோதனை அப்படி சொல்லி கொண்டாடுறாங்க. தினகரன் ரொம்ப கொண்டாடுது. தினகரன் வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருக்கு. அரசு கேபிள் முறைகேடா பயன்படுத்திருச்சு. ஏன்னா உங்க சன் டிவி நிறுவனத்துக்கு அவங்க மேல எந்த வழக்கும் இல்லை. அவ்வளவு ஊழல் பண்ணாங்க. அவங்க அப்பா தயாநிதி இது முரசொலி மாற ஊழல் பண்ணாரு. இன்னைக்கு வரையும் ஆசியாவிலேயும் மிக பணக்காரனா இருக்காங்க. இதெல்லாம் வந்து நேர்மையா சம்பாதிச்சது இல்லை. அவங்க வந்து இதெல்லாம் கொண்டாடுறாங்க. அதனாலதான் ஆரியம் திராவிடமும் ஒண்ணு, அது அறியாத நம்ம வாயில மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதனால நம்ம வந்து தொடர்ந்து நாங்க வந்து பயணிப்போம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் தமிழர் உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்கும். இந்த தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை, மணல் கொள்ளைய நாம் தமிழர் கட்சி தான் தடுத்து நிறுத்தது, மலை கொள்ளைய நாம் தமிழர் கட்சி தான் தடுத்து நிறுத்தது. அதனால எல்லாத்தையும் திமுகவை பொறுத்தவரைக்கும் எந்த மேல வன்மம் வர்றதுக்கு காரணம் வந்து அவங்க இறந்து போன முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சிலையை தமிழ்நாட்டில் கூட நிறுவனாங்க, சென்னையில கடற்கரையில நிறுவனாங்க. அதை தடுத்து நிறுத்தினது நாம் தமிழர் கட்சி தான். இன்னை வரையும் அவங்க வந்து அந்த யோசனையை யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா செஞ்சோம்னா மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுவரையும் அவங்க பயந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கடந்த தேர்தலில் 2021 இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, இவங்க வந்து 400 கோடிக்கு வடவர் பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிட்டு தேர்தல் வேலை பார்க்கறதுக்கு, தேர்தல்களை விளம்பரம் படுத்துறதுக்கு, இவங்களுக்கு மேக்கப் போட்டுவிட்டு இவங்களை ஓட்டு கேட்க வைக்கிறதுக்கு 400 கோடி செலவு செய்து தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, இவங்க திமுகவுக்கு ஆதரவா தேர்தல் வேலைகளை பார்த்தாரு. 400 கோடி சம்பளம் வாங்கிட்டு தேர்தல் வேலைகளை பார்த்து முடிச்சுட்டு தேர்தல் முடிஞ்சோடனே அவர் என்ன சொல்லிட்டு போனார, ஒப்பந்தம் முடிஞ்சிட்டு அவர் டாட்டா பைலாம் காட்டிட்டு போறப்ப அவங்க திமுக ஸ்டாலின் சொல்லிட்டு போறாரு, நீங்க இந்த தேர்தலில் நீங்க வந்து வெற்றி பெற்றீங்க, ஆனா உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலா ஒரு கட்சி வந்துட்டு இருக்கு என்டிகே, அதை நீங்க தவிர்க்க முடியாது, அவங்களோட வளர்ச்சியை நீங்க தடுக்க முடியாது, நீங்க அவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும், அவங்க வீரியமா வளர்ந்துட்டு இருக்காங்க, அவங்க தான் உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு அவர் அன்றே உணர்த்திட்டு போயிட்டாரு. உணர்த்திட்டு அவரு போனாரு. போய் என்ன பண்ணாரு, திமுகவோட பலமும் பலவீனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாரு. அதான் உண்மை. அவர் யாரு, பிரசாந்த் கிஷோர் மோடியோட நண்பர், பிஜேபி கட்சிக்கு ஆதரவானது. இவங்களோட பலவீனத்தை போய் அங்க சொல்லி அதான் தொடர்ச்சியான ரைடுகள், நம்ம ஆளுநரை வச்சு காய் நகர்த்துறது, இந்த வேலையெல்லாம் அவங்க பாக்குறாங்க. பிஜேபிக்கு என்ன நாம் தமிழர் கட்சி மேல வன்மன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து திமுக அதை எதிர்க்கிற கட்சியா பிஜேபி இருக்கணும், இது ரெண்டு தான் பேசும் பொருளா இருக்கணும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் திமுக நாம் தமிழர் கட்சி, திமுக செய்யும் துரோகங்களை நாம் தமிழர் கட்சி மீது தினம் தினம் மக்களிடையே எடுத்து சொல்லிட்டு இருக்கு. அது போராட்டங்கள் வாயிலாகவும், மக்கள் பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவும், அண்ணன் ஊடகத்தின் வாயிலாகவும் நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள், சீமானின் தம்பிகள் நித்த நம்ம மக்கள்கிட்ட தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து திமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் அப்படிங்கிற டிசைன் வச்சு தான் சென்றுட்டு இருக்கு. அது வந்து பிஜேபிக்கு பிடிக்க மாட்டேன். அதான் உண்மை. திமுக என்ன பண்ணுது, திமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் வரக்கூடாது, பிஜேபி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட கூட்டு சரிதான். இந்த 2 பேரும் கூட்டு சரிதான் இந்த என்ஐஏ சோதனை. இந்த அதனாலதான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த என்ஐஏ சோதனையை கண்டிக்கல. என்ன தேச விரோதத்தை பண்ணிட்டோம் சொல்லுங்க. எங்கள் அண்ணன் அறிவாதை ஏற்றி இந்த புரட்சி பண்ணிட்டு இருக்காரு. 13 ஆண்டுகளாக 14 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நாங்க ஏதாவது நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு குற்ற செயல்களை செஞ்சிருக்கா சொல்லுங்க. ஜனநாயக முறையில நாங்க போராடுறோம், வலியுறுத்துறோம், தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராடுறோம், போர்க்குணத்தோட போராடுறோம். நாங்க ஆயுதம் ஏந்தல. அரசியல் வந்து நாங்க அறிவாதை ஏற்றி வென்றெடுப்பதற்காக இந்த தமிழ்நாட்டில் நாங்க நிறுத்தம் ஒரு சீமானா இருந்தவர் 4 லட்சம் சீமானாக 2016 தேர்தலில் மாறி இன்று 32 லட்சம் சீமானாக இந்த மண்ணிலே பரவி விரிந்து இருக்கின்றோம். 2026 தேர்தலில் நாங்கள் தமிழகத்தை கைப்பற்றுவோம். இந்த வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கணிசமான பல இடங்களை பிடிப்போம். இதுதான் தமிழ்நாட்டோட வாக்காளர்களின் மனநிலை. அதுதான் உள்ள தெரியுங்க அறிக்கை. அதனால என்ன பண்ணுது, திமுக அச்சப்படுது.
திமுக அச்சப்படுது. அதனால என்ன பண்ணுது, மத்திய அரசு துணை கொண்டு திமுக மீது நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு பயத்தை ஏற்படுத்தணும், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும், மக்களிடையே ஒரு எப்படி சொல்ற ஒரு அவதலை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கூட்டு செய்து தான் பண்றாங்க. இந்த கூட்டணி பலிக்காது. நாம் தமிழர் கட்சி எதை கண்டு பயப்படாது. 2024 இந்த வீடு கொண்டு எழுவோம், பல இடங்களை கைப்பற்றுவோம். 2026 நாம் தமிழர் கட்சி வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது. 2026 அண்ணன் சீமான் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 2 பிடிப்போம்.